1000 வருஷத்தை கடந்து தஞ்சை பெரிய கோவிலோட சதய விழா இன்னும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காஞ்சிபுரத்தோட இந்த கோவில் தான் காரணம் சொன்னா நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1300 வருஷம் முன்ன பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில்ல 58 ரூபங்கள்ல சிவனை வடிவமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே பிண்டின்ற மணற்கற்களை வைத்து இந்த கோவில் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற யாழியா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், இல்ல வேறு கடவுள் சிற்பங்களா இருக்கட்டும், எல்லாமே சிரித்த முகத்தோட மட்டுமே காணப்படுங்க. இப்போ இந்த கோவில் இவ்வளவு சிதலம் அடைஞ்சிருந்தாலும் இந்த கோவிலோட அழகை பார்க்க நமக்கு 2 கண்கள் போதாதுன்னு தாங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். பேர்பட்ட கட்டிடக்கலை நயமிக்க கோவிலை பார்த்து வியந்துதான் மாமன்னன் ராஜராஜ சோழனே தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டியிருக்காருன்னு தாங்க வரலாறு சொல்லுது. இவ்வளவு அழகான கோவிலை லைஃப்ல ஒன் டைம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காஞ்சிபுரத்தோட பிள்ளையார்பாளையத்துல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கூகுள்ல நீங்க எக்ஸாக்ட் லொகேஷன் காஞ்சி கைலாசநாதர் போட்டாலே கரெக்டா காட்டிடுவாங்க. தேடி தேடி சிவன் கோயிலுக்கு போற ஃப்ரெண்ட்ஸ் உங்க குரூப்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு மறக்காம இந்த ரீலை ஷேர் பண்ணி விட்டுருங்க.